இப்போ தனிமையில் பேசுகிற வழக்கம் யாருக்காவது இருந்ததுன்னா அதை எப்படி மாற்றுறது அப்படின்னா, இப்போ தனிமையில் என்ன பேசுவாங்க அப்படின்னா, நான் உன்னை வெட்டுவேன் பாரு, நான் யாருன்னு நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி, போடி இவளை அப்படின்னு சொல்லி, இவன் பெரிய இவன் மாதிரி இப்படின்னு தான் தனிமையில் பேசுவாங்க. வெறுப்பாக தான் பேசுவாங்க. தனிமையில் பேசுகிற வார்த்தைகள் பெரும்பாலும் வெறுப்பாக தான் இருக்கும். பழி உணர்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக தான் இருக்கும். மனிதர்கள் மீது உள்ள வெறுப்பை வெளிப்படுத்தும் விதமாக தான் தனிமையில் பேசுகிற வார்த்தைகள் இருக்கும். தனிமையில் பாருங்கள், இந்த டிவி சீரியலில் கூட அப்படி தான் இருக்கும். டிவி சீரியலில் பார்த்தீங்கன்னா, உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு தனிமையில் இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. தனிமையில் யாருமே பெரும்பாலும் பேச மாட்டாங்க. அப்படியே பேசினாலும் இந்த வெறுப்பான வார்த்தைகள் தான். ஏன்னா வெறுப்பான வார்த்தைகளை நம்ம மற்றவங்ககிட்ட பேச முடியாது. பழி வாங்குகிற உணர்ச்சிகள் அது வந்து உள்ளுக்குள்ளே ரகசியமானது. அதை போய் மற்றவங்ககிட்ட சொல்ல முடியாது. அதனால் இவங்க தனியாகவே பேசிப்பாங்க. அப்போ நீங்கள் தனியாக பேசுகிற வழக்கம்னா முதல்ல நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தைகளை மாற்றுங்க, அந்த வாக்கியங்களை மாற்றுங்க. வெறுப்பான வார்த்தைகளில் தனிமையில் பேசாதீங்க. தனிமையில் பேசுகிற வழக்கம் இருந்ததுன்னா முதல்ல அதை நிறுத்தாதீங்க, அப்படியே நிறுத்தாதீங்க. முதல்ல வெறுப்பான வார்த்தைகளை மாற்றுங்க. நான் உன்னை ஒன்று இல்லைன்னு பார்த்துறேன், நான் யாருன்னு காட்டுறேன் பாரு, உன்னெல்லாம் போடா இவன் அப்படின்னு கெட்ட வார்த்தை போடுற அந்த மாதிரி தனிமையில் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் வெறுப்பு இருக்கக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணால் வார்த்தைகளை மாற்றிடுங்க, நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்க. அதாவது யாரையாவது பார்த்து வியந்து பாராட்டுங்க. தனிமையில் கூட நீங்கள் பிறரை பாராட்டுங்க. தனிமையில் பேசுகிற வழக்கம் உங்களிடம் இருந்தால் அதை தவிர்க்க வேண்டும் என்று நினைத்தால் அதை நிறுத்தணும், அந்த பழக்கத்தை நிறுத்தணும் அப்படின்னு நினச்சா. ஏன்னா தனிமையில் பேசுகிற வழக்கங்கிறது அது இயற்கையானது கிடையாது, செயற்கை. அது மனநிலை பாதிக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு மனநிலை பாதிப்போட ஒரு வெளிப்பாடு தான் தனிமையில் பேசுகிற ஒரு வழக்கம். அதனால் அந்த ஒரு மனநிலை பாதிப்பை நம்ம சரி பண்ணணும்னா முதற்கண் என்ன பண்ணணுன்னா, தனிமையில் நீங்கள் என்ன பேசுகிறீங்க, பிறரை திட்டும்போது தான் நான் தனிமையில் பேசுவேன். பிறரை கெட்ட வார்த்தை போட்டு திட்டும்போது தான் நான் தனிமையில் பேசுவேன். எனது வெறுப்பை வெளிப்படுத்தும் போதும் என்னுடைய பழி உணர்ச்சியை வெளிப்படுத்தும் போது தான் நான் தனிமையில் பேசுவேன். தனிமையில் பேசுகிற வார்த்தைகள் அந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தனிமையில் பேசுகிறத முதல்ல நிறுத்தணும்னா முதல்ல நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை முதல்ல மாற்றுங்க. நீங்கள் திட்டுறதுக்காக தானே இப்போ தனிமையில் பேசிகிட்டு இருந்தீங்க. பிறரை பாராட்டுங்க. தனிமையில் பிறரை பாராட்டுகிற அந்த வார்த்தைகளை கொண்டு வாங்க. அப்போ பிறரை பாராட்டுவதற்காக நீங்கள் தனிமையில் பேசிகிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் திட்டிகிட்டு இருந்த நீங்கள் இப்போ தனிமையில் எதை பேசுகிறீங்கன்னா பிறரை பாராட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் தனிமையில் முன்னாடி திட்டிக்கிட்டு இருந்தீங்க? அதை போய் மற்றவங்ககிட்ட சொல்ல முடியாது. மற்றவங்ககிட்ட சொல்ல முடியாத விஷயத்தை தான் தனிமையில் பேசுவாங்க. இந்த வார்த்தைகளை இதை மற்றவங்ககிட்ட பேச முடியாது. மற்றவங்ககிட்ட போய் பேசினா இதை யாரும் கேட்க மாட்டாங்க, நம்மளை தப்பாக நினச்சிருவாங்க. அதனால் சரி, நமக்கு அதை பேசணுன்னு ஆசையாக இருக்குது. அதனால் தனிமையில் வெறுப்பை வெளிப்படுத்தும் விதமாக திட்டுகிற வார்த்தைகளை பயன்படுத்தி தனிமையில் யாருக்கும் தெரியாமல் தனிமையில் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அதை நிறுத்தணும் அப்படின்னா அப்படியே உடனே நிறுத்திடக்கூடாது. முதல்ல அந்த வார்த்தைகளை முதல்ல மாற்றுங்க. தனிமையில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குதோ அவங்கள பாராட்டுங்க. தனிமையில் பாராட்டி பேசுங்க, புகழ்ந்து பேசுங்க, வியந்து பேசுங்க. தனிமையில் பேசும்போது வியந்து பேசுங்க. அவர் சூப்பராக இருக்கார்ல, எவ்வளோ அழகாக இருக்கார், அவர் அழகாக பேசுகிறாரு, உண்மையிலே அவருக்கு ரொம்ப நல்லவர் இந்த மாதிரி பேசி பழகுங்க தனிமையில். இதற்கு முன்பு எப்படி பேசியிருப்பீங்க? போடா இவன்லாம் பெரிய வந்துட்டான், நம்மக்கிட்ட சொல்ல வந்துட்டான், இவன் பெரிய போடா, உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்துருப்பேன் தெரியுமா, நீ எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியும், நீ இந்த மாதிரி ஊரை ஏமாற்றி தானே இந்த மாதிரிலாம் வாழ்ந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு தனிமையில் இதுக்கு முன்னாடி பேசின வார்த்தைகள் இந்த மாதிரி தான் இருக்கும். வெறுப்பை வெளிப்படுத்தும் விதமாக, நான் யாருன்னு காட்டுறேன், நீ நாசமாக தான் போவ, நீ அழிஞ்சு போயிடுவியா இல்லையான்னு நான் பார்த்துட்றேன், நீ அழிஞ்சு தான் போவ, நீ பண்ணுறதுக்கு நீ அழிஞ்சு தான் போவ, இந்த மாதிரி தனிமையில் பேசிகிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. அப்போ அதை அப்படியே நிறுத்திடக்கூடாது. அது நிறுத்தாது, அப்படி நிறுத்தாது. அதை அப்படியே மாற்றுங்க. முதல்ல நீங்கள் இனிமேல் தனிமையில் பேசும்போது, தனிமையில் பேசுகிற வழக்கம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதை நிறுத்தணுன்னா அதற்கான வழிமுறை தான் அது. இனிமேல் இதற்கு முன்பு வெறுப்பை வெளிப்படுத்தும் விதமாக, கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக, ஒரு இயலாமையை வெளிப்படுத்தும் விதமாக, இதுக்கு முன்னாடி திட்டுவதற்காக ஒன்று அழிச்சிருவேன், நீ நல்லா விளங்கிடவே மாட்டே, இவன் பெரிய அப்படின்னு தான் பேசிகிட்டு இருப்பீங்க. இதுக்கு முன்னாடி அப்படி பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் இனிமேல் எப்படி பேசணும் அப்படின்னா, அவர் சூப்பராக இருக்கார்ல, நல்லா பேசுகிறார், அவர் உண்மையிலே ரொம்ப நல்ல கேரக்டர், நல்ல தங்கமான மனுஷன், நல்ல உதவி செய்வார், அவர்கிட்ட போய் எனக்கு எப்படி பேசணும்னு தெரியலையே, ஐயோ போய் அவர்கிட்ட போய் எந்த உதவி கேட்டு பார்ப்போம், சரி முடிஞ்சால் அவர் செய்வார், முடியலைன்னு அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு முடிஞ்சால் அவர் கண்டிப்பாக செய்வார், நல்லவர் அப்படின்னு இனிமேல் தனிமையில் பேசும்போது இந்த மாதிரி பேச பழகுங்க. இந்த மாதிரி பேசி பழகிட்டிங்கன்னா இதை நீங்கள் தனிமையில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இதை மற்றவங்ககிட்டே பேசலாம். எதை இவங்க தனிமையில் பேசுவாங்கன்னா, பிறரிடம் பேச முடியாத விஷயத்தை தான் தனிமையில் பேசுவாங்க. பிறரிடம் என்ன பேச முடியாது? ஒருத்தரை பற்றி திட்டுறது, பழி உணர்ச்சி,
பழி உணர்ச்சி, அவன் நாசமாக போகட்டும், அழியட்டும், நான் யாருன்னு காட்டுறேன் பாரு, நான் தான் பெரிய ஆள், இந்த மாதிரி விஷயத்த தான் இது தனிமையில் பேச முடியும். இதெல்லாம் பிறரிடம் பேச முடியாதுங்கிறனால தான் தனிமையில் பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் தனிமையில் பேசுகிற வார்த்தைகளை பிறரிடம் பேச முடிகிற வார்த்தைகளாக மாற்றுங்க. அவர் ரொம்ப நல்லவர், உண்மையிலே ரொம்ப செம டேலண்ட். அவர் என்கிட்டலாம் ரொம்ப அன்பாக இருப்பார். நம்மக்கிட்ட அன்பாக இருக்கார்ல, சரி நம்ம மேலே அவருக்கு ஒரு பாசம். அவர் உண்மையிலே அவர்கிட்ட போய் நம்ம கேட்டால் கண்டிப்பாக செய்வார். செய்ய முடியலன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அவர் ரொம்ப நல்ல டைப்பு. சரி, எவ்வளோ அழகாக, எவ்வளோ எனக்கு ஆச்சரியம். நல்லா உண்மையிலே ரொம்ப இந்த மாதிரி பேச பழகுங்க தனிமையில். இப்படி பேசிட்டிங்கன்னா இது தொடர்ந்து அப்புறம் பழைய முறை உங்களுக்கு மறந்துடும். வெறுப்பை வெளிப்படுத்தும் விதமாக முன்னாடி நீங்கள் தனிமையில் பேசிகிட்டு இருந்தீங்களா, அது உங்களுக்கு மறந்துடும். முன்னாடி என்ன பேசிகிட்டு இருப்பீங்க, ஒன்றை ஒரு வழி பண்ணுறேன், நீ நாசமாக போவ அப்படின்னு தான் தனிமையில் பேசிகிட்டு இருந்தீங்க. இவன்லாம் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனிமையில் பேசிகிட்டு இருந்தீங்க. நீ நாசமாக தான் போவ, நீ விளங்கிடவே மாட்ட, உனக்கு அது ஆகிடும் இது ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு உன் குடும்பத்துக்கு அது ஆகிடும் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் தனிமையில் பேசிகிட்டு இருந்தாங்க. அதை வெளியில் மற்றவங்ககிட்ட பேச முடியாங்கிறனால அவர் தனிமையில் பேசிகிட்டு இருந்தார். இப்போ அந்த மாதிரி வெறுப்பை வெளிப்படுத்தும் விதமாக தனிமையில் பேசுவதை நிறுத்திவிட்டு பிறரை பாராட்டுறது, வியந்து பேசுறது, தன்மையாக பேசுறது, இந்த மாதிரி தனிமையில் பேசும்போது பேசுகிற வழக்கத்தையே மாற்றிடுங்க. நீங்கள் தனிமையில் பேசுகிற அந்த வார்த்தைகளை மாற்றுங்க. சரி, அவர் ரொம்ப நல்லவர், எவ்வளோ அழகாக இருக்கார்ல, எவ்வளோ அழகாக பேசுகிறார் அவர். உண்மையில் அவர் ரொம்ப டேலண்ட். அவர் ஆச்சரியமாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் வராது. இந்த மாதிரி ஆள் நம்மக்கிட்ட பழகிறார் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக. அப்படி நீங்கள் தனிமையில் பேசி பழகிட்டிங்கன்னா இதை தொடர்ந்து நீங்கள் அப்போ பழைய முறை உங்களுக்கு மறந்துடும். வெறுப்பை வெளிப்படுத்தும் விதமாக சாபம் விடுற மாதிரி முன்னாடி நீங்கள் பேசுனீங்கள்ல, அந்த இது உங்களுக்கு மறந்துடும். இப்போ புதிய வழக்கம் வந்திருக்கு. என்னென்னா பிறரை பாராட்டுறது, புகழ்ந்து பேசுறது, வியந்து பேசுறது. சார் என்ன ஒரு ஆளியா சார், செம்ம ஆள், சூப்பர் ஆள் அப்படின்னு இப்போ தனிமையில் பேசி பழகுங்க. அப்புறம் இதை தொடர்ந்து நீங்கள் தனிமையில் பேசணுங்கிற அவசியமே இல்லை. இதை நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசிடலாம். ஒருத்தரை பற்றி புகழ்கிறது, பாராட்டுறத மற்றவங்ககிட்ட பேசுகிறதுல நமக்கு எந்த வித தடையும் கிடையாது, ஆபத்தும் கிடையாது. ஒருத்தரை பற்றி திட்டுறது, சாபம் விடுறது, விளங்காமல் போ அப்படின்னு சொல்கிறத மற்றவங்ககிட்ட பேச முடியாது. என்ன இவர் இப்படி பேசிகிட்டு இருக்காருன்னு நம்மளை பார்த்து கேட்பாங்க. அப்போ தான் மற்றவங்ககிட்ட பேச முடியாத விஷயத்த தான் ஒருத்தர் தனிமையில் பேசுவாங்க. அப்போ தனிமையில் வெறுப்பாக பேசுகிறது, சாபம் விடுறது அப்படிங்கும்போது அதை அப்படியே நிறுத்த முடியாது. முதல்ல அதை மாற்றுங்க, நல்ல வார்த்தைகளாக மாற்றுங்க. பிறரை வியந்து பாராட்டுற மாதிரி பேசுங்க. தனிமையில் கூட பிறரை பாராட்டுற மாதிரி பேசுங்க. தனிமையில் கூட பிறரை புகழ்ந்து பேசுங்க. பிறரை இகழ்ந்து பேசாமல் தனிமையில் இதற்கு முன்பு பிறரை இகழ்ந்து பேசிகிட்டு இருந்தீங்க தனிமையில். இப்போ அதை அப்படியே நீங்கள் நிறுத்திடக்கூடாது. தனிமையில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே நிறுத்திடக்கூடாது. தனிமையில் பேசுவதை முதல்ல இப்போ முன்னாடி இகழ்ந்து பேசுனீங்க, இப்போ புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிருங்க. புகழ்ந்து பேசுனீங்கன்னா அதை நீங்கள் தனியாக பேசணுங்கிற அவசியம் இல்லை, அதை மற்றவங்ககிட்டே பேசிடலாம். அப்போ இகழ்ந்து பேசுகிற வழக்கத்தை முதல்ல மறக்கணும். அதுக்கு பதிலாக தனிமையில் புகழ்ந்து பேசுங்க பிறரை. அப்படி கடைசியில் உங்களுக்கு அந்த இகழ்ந்து பேசுகிற வழக்கமே மறந்துடும். மறந்துட்டதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு புகழ்ந்து பேசுகிற வழக்கம் தான். உங்களுக்கு வாயை திறந்தாலே பிறரை புகழ்ந்து தான் பேசுகிறீங்க தனிமையில். பிறரை புகழ்ந்து பேசுகிறீங்க, பிறரை பாராட்டி பேசுகிறீங்கன்னா நீங்கள் ஏன் தனிமையில் பேசுகிறீங்க? அதை மற்றவங்ககிட்டே பேசிடலாமே. பிறரை புகழ்ந்து பேசினாலோ பிறரை பாராட்டி பேசினாலோ நமக்கு ஒன்றும் ஆபத்து ஏற்படாது. நமக்கு இன்னும் பாதுகாப்பு தான் அதிகமாகும். நம்மளை பற்றி அவர் புகழ்ந்து பேசியிருக்காரு, நம்மளை பற்றி அவர் பாராட்டி பேசியிருக்காரு இவர்கிட்ட, உங்களை பற்றி கூட அவர் புகழ்ந்து பேசினாருங்க, என்கிட்ட பேசினார் அப்படிங்கும்போது பாதுகாப்பு தான் அதிகரிக்கும். அப்போது நீங்கள் புகழ்ந்து பேசிட்டிங்கன்னா தனிமையில் பேசணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ இகழ்ந்தும் பேச மாட்டீங்க, ஏன்னா அது மறந்து போச்சு. அது பழைய நடைமுறை, அது இப்போ மறந்து போச்சு. நீங்கள் புகழ்ந்து தனிமையில் புகழ்ந்து பேசி தனிமையில் இகழ்ந்து பேசுகிற நடைமுறையை மறந்து விட்டீர்கள். இப்போ தனிமையில் புகழ்ந்து தான் பிறரை பேசிகிட்டு இருக்கீங்க. பிறரை புகழ்ந்து பேசுவதாக இருந்தால், பிறரை பாராட்டி பேசுவதாக இருந்தால், பிறரை பார்த்து வியந்து பேசுவதாக இருந்தால், அதை எதுக்கு நீங்கள் தனிமையில் பேசுகிறீங்க? அதை மற்றவங்ககிட்ட பேசிட்டு போகலாமே அப்படிங்கிற அந்த எண்ணமும் ஒரு கட்டத்தில் வரும்போது தனிமையில் பேசுகிற வழக்கம் உங்களுக்கு மறந்துவிடும். இப்படி தான் தனிமையில் பேசுகிற வழக்கத்தை முதல்ல நிறுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் உடம்புக்கு தீங்கு தருகிற உணவுகளை சாப்பிட்றீங்க, பரோட்டா சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை எப்படி நிறுத்துறது? இது உங்களுக்கு அப்போ அதை எப்படி நிறுத்தணும்னா அப்படியே நிறுத்தக்கூடாது. உங்களுக்கு நன்மை தருகிற உணவுகளை சாப்பிடுங்கள். முதல்ல இதுவரைக்கும் உங்களுக்கு தீங்கு தருகிற உணவுகளை சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. பரோட்டா சாப்பிட்றது, பஜ்ஜி சாப்பிட்றது, பப்ஸு சாப்பிட்றது, சாக்லேட்டு, முட்டாயி, வெள்ளைச்சீனி கலந்த டீ, காஃபின்னு இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. இது எப்படி நிறுத்துறது அப்படின்னா அப்படியே நிறுத்தக்கூடாது. அதை நிறுத்திட்டு நல்ல வழக்கத்தை கடைபிடிங்கள்.
அப்போ தான் நீங்கள் வந்து அந்த பழைய நடைமுறை உங்களுக்கு மறந்து போகும். உங்களுக்கு தெரிஞ்சது இது வரைக்கும் என்னென்னா பரோட்டா சாப்பிட்றது, பப்ஸு சாப்பிட்றது, பஜ்ஜி சாப்பிட்றது, வெள்ளைச்சீனி கலந்த டீ காஃபி குடிக்கிறது. உங்களுக்கு தெரிஞ்சது இது வரைக்கும் அதுதான். அப்போ அதை நீங்கள் மறக்கணும் அப்படின்னா அதை அப்படியே நிறுத்தினா மறக்காது. ஏன்னா அதுதான் உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சது தான் நீங்கள் செய்வீங்க. அப்போ உங்களுக்கு நல்ல விஷயங்களை தெரியப்படுத்துங்க. நல்ல உணவுகளை எப்படி சாப்பிடுவது என்பதை முதலில் உங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். நல்ல உணவு எது? காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான். இதுதான் நல்ல உணவு. இந்த நல்ல உணவு முதல்ல நல்லா சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பழசு மறந்து போயிடும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது எது? நல்ல உணவு சாப்பிட்றது. நல்ல உணவு சாப்பிட்றது தான் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது. முன்னாடி என்ன உங்களுக்கு தெரிஞ்சது? கெட்ட உணவுகளை சாப்பிடுவது மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சது. நல்ல உணவு உங்களுக்கு முதல்ல தெரியலை. எது நல்ல உணவுனே தெரில, அதை எப்படி சாப்பிடணும்னு கூட உங்களுக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சது முன்னாடி பரோட்டா சாப்பிட்றது, பஜ்ஜி, பப்ஸு, சாக்லேட்டு, இது வெள்ளைச்சீனி கலந்த டீ காஃபி, இது தான் உங்களுக்கு தெரிஞ்சது முன்னாடி. அதனால் தெரிஞ்சது தான் நீங்கள் செய்வீங்க. அதை எப்படி நிறுத்த முடியும்? எதாவது செஞ்சு தானே ஆகணும், எதாவது சாப்பிட்டு தானே ஆகணும். அப்போ மனிதர்கள் வாழணுன்னா எதையாவது சாப்பிட்டு தான் ஆகணும். உங்களுக்கு தெரிஞ்சது கெட்ட உணவுகள், நோய்களை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உணவு நீங்கள் சாப்பிடும்போது அது சாப்பிட்டா நோய் தான் வருது அப்படின்னா அதை அப்படி நிறுத்தவும் முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான் நீங்கள் சாப்பிட போகிறீங்க, சாப்பிட்டு தான் ஆகணும். அப்போ உங்களுக்கு புதிய விஷயத்தை தெரியப்படுத்துங்க, நல்ல விஷயத்தை தெரியப்படுத்துங்க, நல்ல உணவுகளை தெரியப்படுத்துங்க, உங்களுக்கு நீங்களே பழக்கப்படுத்துங்க. காய்கறிகளையும், கீரைகளையும், பழங்களையும், பயிர் வகைகளையும், பருப்புகளையும், கடலைகளையும் சாப்பிட்டு பழகுங்க. ஒரு வருஷம் பழகுங்க. அப்போ பழசு மறந்து போயிடும், படிப்படியாக மறந்துடும். அந்த பூரி, பரோட்டா, அப்புறம் வந்து வெள்ளைச்சீனி கலந்த டீ காஃபி, பப்ஸு, பச்சி, இந்த மாதிரி சாப்பிட்ற வழக்கம் இருக்குல்ல, பூந்தி, லட்டு, அல்வா, ஜாங்கிரி, ஜிலேபி, இதெல்லாம் சாப்பிட்ற வழக்கம் இருக்குல்ல, இது படிப்படியாக உங்களுக்கு மறந்து போயிடும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது நல்ல உணவுகளை சாப்பிடுகிற வழக்கம். நல்ல உணவுகளை சாப்பிடுகிற வழக்கம் தான் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அதை சாப்பிட்டு பழகுங்க. இப்போ பழசு உங்களுக்கு மறந்துடும். இப்படி தான் ஒரு கெட்ட விஷயத்தை மறக்கணும்னா நல்ல விஷயத்துக்கு நம்மளை பழக்கப்படுத்தணும். அப்போ தான் கெட்ட விஷயம் மறக்கும். கெட்ட விஷயத்தை மறக்கணும் அப்படின்னா அதை நிறுத்தினா மட்டும் போதும்னு நினைக்கிறாங்க. இப்போ சிகரெட்டாக மது அருந்துகிறார்கள் அப்படின்னா அதை நிறுத்தணும் அப்படின்னா அதை நிறுத்த மட்டுமே பார்க்குறாங்க. அதுக்கு பதிலாக உங்கள் உடம்புக்கு நல்லதை செய்யுங்க. ஏன்னா மதுபானம் என்பது உங்கள் உடம்புக்கு கேடு செய்யும். கேடு செய்கிற மதுபானம், நல்லது செய்கிற மதுபானமும் இருக்குது. அது வேறு. இப்போ இது வரைக்கும் நீங்கள் கேடு செய்கிற மதுபானத்தை சாப்பிட்டுட்டு வந்திருக்கீங்க. அப்போ இனிமேல் அதை நிறுத்தணுன்னா நல்லது செய்கிற மதுபானத்தை குடிங்க. நல்லது செய்கிற மதுபானம் எது? அது இங்கே கடைகளில் கிடைக்காது, நாம் தான் செய்யணும். ஒயின், திராட்சை ஒயின், அதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ மனிதர்களுக்கு நிறைய யூடியூப்பை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அதை எப்படி வீட்டிலேயே வந்து ஒயின் தயாரிக்கிறது, உடம்புக்கு தீங்கு தராத நன்மை தருகிற ஒயினை எப்படி தயாரிப்பது, அந்த மாதிரி நன்மை செய்கிற மதுபானத்தை குடிச்சு பழகுங்க. அப்போ தான் கெட்ட மதுபானங்களை குடிக்கிற அந்த பழக்கம் உங்கள் மனசுலேருந்து நீங்கும். அதை அப்படியே நிறுத்திட்டு நான் இனிமேல் குடிக்கிறதே இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுமாதிரி நல்ல விஷயத்த கொடுங்க. கெட்ட உணவு சாப்பிட்டுட்ருக்கீங்க, அதை நிறுத்தணும்னா நல்ல உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. அப்போ கெட்ட உணவு மறந்து போகணும். கெட்ட பழக்கங்களை எப்படின்னா நம்ம நிறுத்தணும்னா அது நமக்கு மறந்து போகணும். நல்ல பழக்கங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது கெட்ட பழக்கங்கள் மறந்து போயிடும். அது மாதிரி நீங்கள் தனிமையில் பேசுகிறத நிறுத்தணுன்னா தனிமையில் நீங்கள் என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறீங்க? கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவீங்க, பிறரை திட்டுவீங்க, குறை சொல்லுவீங்க, சாப விடுவீங்க. விளங்காமல் போ, நாசமாக போ அப்படின்னு சாப விடுவீங்க. இதை தான் தனிமையில் பெரும்பாலும் பேசுவாங்க. நான் என்ன பண்ணுறேன் பார், உன்னை அழிக்கிறேன்னா இல்லையான்னு பார், நான் யாருன்னு காட்டுறேன் பார், நீ விளங்கிடவே மாட்டேன், நாசமாதம் போவேன், இவன் பெரிய இவன், இந்த மாதிரி தான் தனிமையில் பேசுவாங்க. தனிமையில் பேசுகிறவர் பேசுவதாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் பேசுவாங்க. அப்போ இதை நிறுத்தணும் அப்படின்னா தனிமையில் பேசுகிற அந்த வார்த்தைகளை நல்ல மாதிரியாக மாற்றுங்க. நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்க. அவர் நல்லவர், வல்லவர், அவர் சிறந்தவர், அவர் அழகானவர், எவ்வளோ அழகான வாய்ஸ் அவருக்கு, ரொம்ப நல்ல கேரக்டர், ரொம்ப தங்கமான மனுஷன், இந்த மாதிரி தனிமையில் பேசி பழகிட்டிங்கன்னா தனிமையில் இது வரைக்கும் நீங்கள் வெறுப்பாக பிறரை இகழ்ந்து பேசுகிற வழக்கம் தனிமையில் இருந்தது உங்கள்கிட்ட. இப்போ நீங்கள் பிறரை புகழ்ந்தும் வியந்தும் பேசுகிறீங்க. அந்த வழக்கத்துக்கு நீங்கள் மாறிட்டீங்க. இப்போ பழைய வழக்கம் மறந்துருச்சு. பிறரை இகழ்ந்து தனிமையில் பேசுகிற அந்த வழக்கம் இப்பொழுது உங்களுக்கு மறந்து விட்டது. இப்போ புதிய வழக்கத்தை கற்றுக்கொண்டீர்கள். அதன் பிறகு பிறரை புகழ்ந்தும் பாராட்டியும் நீங்களே தனிமையில் பேச வேண்டும். தனிமையில் பேசுவது நீங்கள் தனிமையில் பேசினா பிறரை புகழ்ந்து பேசுகிறீங்க, பாராட்டி பேசுகிறீங்கன்னா அது எதுக்கு தனிமையில் பேசணும்? பிறர்கிட்டே பேசிட்டு போகலாமே. ஏன்னா பிறரை புகழ்ந்தோ அல்லது பாராட்டியோ பேசுவது அது பாதுகாப்பானது, வரவேற்புக்குரியது, அது எல்லாத்துக்கும் வராது.
ஏன் முன்னாடி தனிமையில் பேசுனீங்கன்னா, நீங்கள் மற்றவங்கள குறை சொன்னீங்க, திட்டினீங்க, அசிங்கமாக திட்டினீங்க, சாபம் விட்டீங்க. அதை வந்து நீங்கள் மற்றவங்கள்ட்ட பேச முடியாது. அதுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதனால தான் தனிமையில் பேசுனீங்க. யார் மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இதை போய் நீங்கள் பிறரை திட்டி, பிறரை இகழ்ந்து, பிறரை குறை சொல்லி யார்கிட்டயா போய் பேசுனீங்கன்னா, அவங்ககிட்ட போட்டு கொடுத்துருவார். அதனால தான் நீங்கள் வந்து தனிமையில் பேசுனீங்க. அந்த மனிதர்கள் மீது நம்பிக்கை இல்லை. இப்படி நம்ம ஒருத்தரை பற்றி திட்டினாலோ குறை சொன்னாலோ அதை போய் அவங்க சம்மந்தப்பட்டவங்ககிட்ட சொல்லி கொடுத்துருவாங்க. அதனால நமக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். அதனால தான் நீங்கள் என்ன பண்ணீங்க, தனிமையில் யாருக்கிட்டையுமே பேசாமல் உங்களுடைய கோபத்தை, சாபத்தை, குறை சொல்கிற அந்த வழக்கத்தை தனிமையில் வச்சுக்கிட்டீங்க. மனிதரிடம் போய் பேசினா போட்டு கொடுத்துருவாங்க. அப்போ நமக்கு இன்னும் நிறைய பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க தனிமையில் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தனிமையில் பேசினாலே நீங்கள் என்ன பண்ணணும், பிறரை புகழ்ந்து பேசணும், பாராட்டி பேசணும், வியந்து பேசணும், நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தணும். அப்போ வந்து நல்ல வார்த்தைகளையும் பாராட்டியும் பேசினா நீ எதுக்கு தனியாக பேசணும்? மற்றவங்கள்ட்ட பேசிட்டு போகலாமே. மற்றவங்கள நம்பலாம். பிறரை பாராட்டி பிறரை வியந்து பேசுவதாக இருந்தால் அதை வந்து மற்றவங்கள்ட்ட நம்பி பேசலாம். ஏன்னா இதை போய் அவங்ககிட்ட எதை பேசினாலும் சம்மந்தப்பட்டவங்க காதுக்கு எட்டும். நீங்கள் நல்லது சொன்னாலும் சரி, பொல்லாததை சொன்னாலும் சரி, நீங்கள் என்ன பேசுனீங்களோ அது சம்மந்தப்பட்டவங்க காதுக்கு போகும். உங்களை பற்றி அவர் ரொம்ப பாராட்டினாருங்க அப்படின்னா அவருக்கு உங்கள் மேலே பாசம் வரும். அல்லது உங்களை பற்றி கழிவுகளை ஊற்றுறாருன்னா உங்கள் மேலே அவருக்கு கோபம் வரும். அதனால் நீங்கள் பிறரை பாராட்டி பேசுகிற வழக்கம் வந்துருச்சுனாலே, உங்களை பற்றி இப்படி பாராட்டி பேசுகிறாருங்க, புகழ்ந்து பேசுகிறாரு, உங்களை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாரு அப்படின்னு அந்த சம்மந்தப்பட்டவர் காது கேட்கும்போது அவருக்கு உங்கள் மேலே ஒரு பாசம் வரும். அந்த மாதிரி பாதுகாப்பு அதிகரிக்கும். அவரால் உங்களுக்கு எந்த தீங்கும் வராது. அவரால் உங்களுக்கு இன்னும் அவர் வந்து உங்களுக்கு இன்னும் பாதுகாப்பானவராக மாறிவிடுவார். உங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவர் உங்களுக்கு உதவி செய்ய வந்துடுவார். அதனால் தனிமையில் பேசுகிற வழக்கத்தை நாம் நிறுத்த வேண்டும் என்றால் அதற்கு இதுதான் வழிமுறை. இது ஒன்றே தான் வழிமுறை. இப்போ வந்து தனிமையில் பேசுவது தப்பா அப்படின்னா ஆமாம், தப்பு தான். அது மனநிலை பாதிப்பு. அது பைத்தியக்கார மனநிலை. அது தனிமையில் பேசுகிற அத்தனை பேரும் பைத்தியம்தான். இப்போ நம்ம எப்போவாவது ஒரு வாட்டி தனிமையில் பேசுவோம், அந்த நேரத்தில் நம்ம பைத்தியமாயிடுறோன்னு அர்த்தம். தனிமையில் பேசினாலே அது பைத்தியம்தான். எப்போவுமே தனிமையில் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க பைத்தியமாயிட்டாங்க, முழுமையான பைத்தியம். நம்ம எப்போவாவது ஒரு வாட்டி தனிமையில் பேசுகிறோம் அப்படின்னா எப்போவாவது நம்ம பைத்தியமாகி திரும்ப வர்றோம், திரும்ப நம்ம மனிதர்களாக வாழ்கிறோம் அப்படின்னு அர்த்தம். எப்போவாவது நம்ம தனிமையில் பேசுகிறோம்னா அந்த நேரத்தில் நம்ம பைத்தியமாயிட்டோன்னு அர்த்தம். திரும்ப இயல்பு நிலைக்கு மீண்டு வந்துடுறோம். ஃபுல்லாக தனிமையிலே பேசுகிறாங்க பாருங்கள், அவங்க தான் முழு பைத்தியமாயிட்டாங்கன்னு அர்த்தம். அதனால் தனிமையில் பேசக்கூடாது. தனிமையில் அமைதியாக தான் இருக்கணும். தனிமையில் பேசக்கூடாது. மனசுக்குள்ளே நம்ம பேசிக்கலாம். மனசுன்னு அப்புறம் எதுக்கு இருக்குது? நீ எப்போ வேணாலும் பேசிக்கலாம். தனிமையில் இருக்கும்போது பேசுவதற்கு நமக்கு மனசுன்னு ஒன்று இருக்கு. ஏன் நீ வெளியில் பேசிகிட்டு இருக்கிற? அதனால் தனிமையில் பேசக்கூடாது. தனிமையில் பேசினா நம்மளால் தெளிவாக முடிவெடுக்க முடியாது, பிறருடைய முகத்தை பார்க்க முடியாது, பார்த்து பேச முடியாது. அதனால் தனிமையில் அமைதியாக இருந்தால் தான் பிறருடைய முகத்தை தெளிவாக பார்த்து பேச முடியும். ஏன் தனியாக பேசுகிறோன்னா நமக்கு மனிதர்களே தேவையில்லை, எனக்கு நானே பேசிக்கிறேன். அது ஒரு சுய இன்பம் பண்ணுற மாதிரி தான். நம்ம பேசணுன்னா அது பிறரிடம்தான் பேசணும். தனிமையில் பேசுகிறோம் அப்படின்னா நமக்கு பிறர் தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எனக்கு யாரும் தேவையில்லை, எனக்கு நானே பேசிக்கிறேன். அது ஒரு சுய இன்பம். அது சுய இன்பத்தில் அதுவும் வருது. சுய இன்பம்னா வெறுமனே காம இன்பத்தை அடைவதற்காக கையை வச்சு தனது உறுப்புகளை வைத்து கொண்டு செய்வது மட்டும் சுய இன்பம் அல்ல. வாயை வச்சுக்கிட்டு எனக்கு நானே பேசிக்கிறேன், இதுவும் சுய இன்பம்தான். அந்த மாதிரி தனிமையில் பேசுவது என்பது ஒரு பைத்தியகாரத்தனமானது. அப்போ சுய இன்பம்னா அது பைத்தியகாரத்தனம்னு வச்சுக்கலாம். சுயமாக இன்பத்தை தேடுவது, பிறரை சார்ந்து வாழாமல் சுயமாகவே எனக்கு யாருமே தேவையில்லைன்னு சொல்கிறதே ஒரு பைத்தியகார மனநிலை தான். இப்போ மனநிலை பாதிக்கப்பட்டவங்க பாருங்கள், அவங்க பெரும்பாலும் குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க, திட்டிகிட்டு தான் இருப்பாங்க. மனநிலை பாதிக்கப்பட்டவங்க திட்டிகிட்டு தான் இருப்பாங்க, குறை சொல்லுவாங்க. அப்போ அது ஒரு தனக்கு தானே பேசிப்பாங்க, எனக்கு யாரும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசிப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து மற்றவங்க பிறரை சார்ந்து வாழணுன்னா தனியாக பேசக்கூடாது. பிறரை சார்ந்து வாழணுன்னா தனியாக பேசாமல் இருந்தால் தான் பிறருடைய முகத்தை பார்த்து பேச முடியும். தனிமையில் பேசுகிறவங்களால பிறருடைய முகத்தை பார்த்து பேச முடியாது. அந்த அளவுக்கு அது மூளையின் செயல்பாடே மாற்றும் தனிமையில் பேசினா. அதனால் இது எல்லாமே வந்து ஓகே.